கிருஷ்ணகிரி அருகே அதிவேகமாக சென்ற தனியார் கல்லூரி பேருந்து சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குட்டப்பநாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயராமன். இவர் தருமபுரி கூட்டுறவு வங்கியின் வட்டார மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் சந்தான பாண்டியன் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை சந்தான பாண்டியன் தனது தாயார் பூங்கொடியுடன் தபால்மேடு பகுதியில் உள்ள சகோதரி வீட்டு நிகழ்ச்சிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பினார். தாயும் மகனும் இருசக்கர வாகனத்தில் குட்டப்பநாயக்கனூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பையனூர் என்ற இடத்தில் அதிவேகமாக வந்த தனியார் கல்லூரி பேருந்து இவர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பூங்கொடி இடுப்பு எலும்பு உடைந்து படுகாயமடைந்தார். அதேபோன்று அவரது மகன் சந்தான பாண்டியனுக்கும் கை, கால், முகம் என பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.